எங்கே போகிறார் தெரியுமா? எங்கே? ஆரணியமான கானகம் சென்று 1000 கஜேந்திரன் சொல்லக்கூடிய 1000 யானையை மடித்து நான் அருந்தவம் புதல்வன் பிள்ளை வளத்தை வாங்கி வருகிறான். அடி வாங்கி வருகிறேன். 1000 யானைகள் கொண்டு வாழ்வதற்கு பதில் சொல்றீங்க. பிள்ளை என்று சொல்லி நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் இவன் நானாலும் மண்ணாக இருந்து என்ன செய்வது? பிள்ளை இல்லாத பாவி போகிறான் என்று பார்த்துவார் சிரிக்கிறாங்க, பரிகாசம் பேசுகிறார்கள், எண்ணி நகைக்கிறார்கள், ஏகினம் செய்கிறார்கள். அதனால் ஒரு மனிதனை தவறாத மன்னனாக பிறந்து என்ன பிரிவு அடைந்து இருந்தால் பிள்ளை செல்வத்தோடு வாழ வேண்டும். இல்லை என்றால் அது மாண்ட பிணத்துக்கு சமம் என்பார்கள். இது போல அதாவது 1000 யானையை கொன்று நான் பிள்ளை வளமாக போகிறேன். போய்வா அண்ணா என்று பொன்னான வாய்களை திறந்து எனக்கு விடை எழுப்பி அண்ணா உங்களுடைய விருப்பத்தை இதோ காரம் சென்று அஜான் என்று சொல்லக்கூடிய 1000 யானைகளை மடித்து வந்து நீங்க பிள்ளை வர வாங்கி வரணும்னு சொல்றீங்க. ஆனா எங்களுடைய விருப்பத்தை நாங்க சொல்லலாமா? என்ன கூறுங்கள். ஊருக்குள்ள பெருமாள் நோம்பி போட்டாலும் சத்தம் இல்லாம நாங்க நோம்பி கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஏயா நீ பொம்பளைகள் போட்டு அடிச்சு எவ்வளவு வந்து செத்து போயிட்டாங்க போலீஸ். சரி
நீர் அடிச்சு நீர் வளராது. இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு குடிக்குவோம், நாங்க ஆக்கும் போது அடிச்சுக்குவோம், பார்க்கும்போது சேர்த்துக்குவீங்க, ஒன்னா சேர்ந்து சாப்பிடும் போது சேர்த்துக்குவோம். ஏன்னா சண்டையில சிந்தாரம் பண்ண போகல. யார் தெரியுமா? நான் தான் இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டுக்கு தலைவர். போர்டுக்கு தான் தலைவரா, பஞ்சாயத்து தலைவரா? பஞ்சாயத்து தலைவர் வேற, நான் பஞ்சாயத்து எடுத்து போர்டுக்கு மட்டும் தலைவர். என் முன்னாடி பொம்பளைங்களை அடிச்சு வைக்க ஒரே போன்தான் 108க்கு போன் பண்ணணும்னா வந்து எல்லாத்தையும் பூண்டா போயிருவான் போலீஸ். நான் அடிப்பேன், உதைப்பேன், தூக்கி போட்டு குத்துவேன். நீ வான் பண்ணாட்டி நீ அடிக்கிற மாதிரி இருக்கா? இங்க வா, உனக்குன்னு வீடு இருக்குது இல்ல, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்தி விட்டுட்டு 4 செவத்துக்குள்ள ஒருத்தைய நிக்க வச்சடி, இன்னொருத்தைய படுக்க வச்சடி, அவளை குமிய வச்சடி, சமயக்கட்டுல காலை தூக்கி போட்டு சம்மர் சாட்டடி. அதெல்லாம் கேட்டாங்களா? உன் பொண்டாட்டி நீ எப்படியோ டிசைனா வச்சு அடிச்சுக்க. ஊர் மத்தியில இத்தனை பேர் முன்னாடி அடிச்சீங்கன்னா 108க்கு போன் பண்ணிடுவா, போலீஸ்காரங்க வந்து எந்த போலீஸ் 108 போன் பண்ண ஆம்புலன்ஸ் வருதா? நத்தனை கொட்டவனு போகறே சோத்ரா ஏமே நத்தனை கொட்டவா 3 ஏட்ல வரீங்களா? ஏடு ఈ పండగలా భార్యత మడ కందెత్తి పెట్టిండాడు ఒకరాదు కొచ్చిద్రి అల్లనే ఎత్తున కంద తాళ్ళనే పూరా కోటలు తాకేడు పోగడత అడిగినాల நீ வந்து வரி கொடுத்து நீ போய் அடிக்கலாம். வரியா அடுத்த வருஷம் చూసింతాం. அப்ப இந்த வருஷம் கந்தெடுத்து வந்தியாவே ஓபிராமந்தா நான் கோட்டலங்கிட்டு போறேன். சரி போ அண்ணா. ஏய் சாமி ஏய் சதிகாரியா కుసాన్ నుండి దాని రేమర్ చెప్ప మాట మట్టు కొట్టేదా దాన్ని కుత్తన లేదు బుద్ధి లేదు ఉంటే చూడదా செல்ல பொண்டாட்டி அதனால அவங்களுக்கு ஒரு அடி கம்மி கண்டே அப்படி 1000 யானைகளை கொன்றுதான் நம்மளுக்கு ஒரு பிள்ளை வரம் வர வேண்டும் என்றால் பிள்ளை வரவே வேண்டாம். சொல்லும் வார்த்தையை ஒரு நிமிடம் கேட்கிறீர்களா? இருடி ஆத்திரத்தால் நான் அறிவில் வந்து உங்களிடத்திலே தவறான வார்த்தையை உச்சரித்து விட்டேன். ஏண்டி நானாக 1000 யானையை கொல்ல போறனா? அதுதான் இல்லை. நேற்றைய தினத்திலே இல்லை இல்லை என்று சொல்லி பிரம்மாவை கோரி ஆளான தவம் செய்தேன். அப்போது பிரம்மா சொல்கிறார், அதாவது உனக்கு புத்திர சந்தானம் வர வேண்டும். புத்திர சந்தான வரத்தை பிரம்மா நான் தருவதாக இருந்தால் அரணியமான கானகம் சென்று 1000 யானையை மடித்து நாட்டுக்கு வந்தால் உனக்கு அருந்தவ புதல்வன் பிள்ளை வரத்தை நான் தருகிறேன் என்று சத்தியலோகத்தை அனுபவக்கூடிய சதர்மம் படைத்த பிரம்மதேவன் சொன்னார். பிரம்மா சொல்லிதான் நான் காணாம போறேன், நானா போகல. பிரம்மன் சொன்ன வார்த்தையை கேட்டு பாருங்க. பிரம்மா யாரு? படைக்கும் பொறுப்பளித்த அதனால பிரம்மா சொன்னதினாலே நான் போய் வருகிறேன். போய் வா என்று சொல்லுங்களடி. இப்பூவுலகில் யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவ வேதங்களையும் படிக்கும் பொறுப்பை ஏற்ற பிரம்மதேவன் சொன்ன வார்த்தையால் காணாம போறேன்னு சொல்றீங்கல்ல மன்னா, எப்படி தெரியுமா? மன்னா நீங்க 12 Ay,
ஆயிரம் யானை மடித்து யானைகளை மடித்து வரணும்னு சொன்னீங்களே, மையான். பதனமாக சென்று பதனமாக அரவணைக்கு வந்து சேருங்கள். ஏய் ஓட்ட கண்ணாடி, நீ அரண்மனையில் இருக்க கூடாது. உன்னை நம்பி பெண்களை விடமாட்டேன். நீங்க பாட்டுல மயிலே போச்சு காட்டுக்கு போயிருவீங்க. இந்த அம்மாங்களுக்கெல்லாம் ஆறு பாதுகாப்பு 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 நான் தான் இருக்கணும். ஒருவருக்கு இருவர் துணை, இருவருக்கு மூவர் துணை, 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. நீ என்னோட வா. ஓய், காட்டுல வந்து யானை மீது செத்து போயிட்டா உங்க பொண்டாட்டிக்கு முண்டை சேர மாட்டாங்க. அது என் பொண்டாட்டி முண்டை சேர மாட்டாங்க. நான் பாத்துக்கிறவா. அப்படியா? அண்ணே, அண்ணே, ஓய், உங்க தங்கச்சி அது அறிவு இல்ல. உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. அதனால அனைவரும் அரண்மனையிலே பதனமாக இருங்கள். கணவன் வருவேன் என்று வலிமை விளைவித்து வஞ்சியால் 3 பேரை காத்து விட்டார்கள். நான் பதனமாக சென்று இல்லை வரத்தோடு வருகிறேன். கண்ணி சாமி, நீ உள்ளே போய் சென்று உறங்கி விடாதே. காலையில் சம்பளத்தை பிடிச்சு கொண்டு கொடுத்துருவார்கள். மன்னா உண்மையான விஷயம். காணங்க போறீங்கல்ல மன்னா, காணங்க போறீங்கல்ல, போயிட்டு வருவீர் என்று நான் எதிர்பார்த்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறேன். என்னத்த தூக்கி பிடிக்கிறா? ஆளாத்தி கட்டு தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறேன். அவன் ஒரு வீணா போறவன். அவன் இருக்கும்போது இதெல்லாம் சொல்லாமடி. சீக்கிரமா வந்துருங்க. சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். போய் வா. என்னடா? அப்புறமா என்னன்னு சொல்லிட்டு தான் ஆறுன்னு சொன்னேங்க. நான் கலனையோட மோசம் உதச்சே கொண்டு விடுவேன். ஜாக்கிரதை. அதனால கடை போகலாமா? போலாங்க.